அனைவருக்கும் வணக்கம். UGTRB மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெத்தடா MCQ ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்றேன். ஸோ அதே போல பார்த்தீங்க அப்படின்னா 6000 ப்ராப்ளம் MCQs வித் டீடைல் எக்ஸ்பிளனேஷனோட 3 புக்லெட் வரும். அதுக்கப்புறம் ஒரு ப்ரீவியஸ் இயர் டீடைல் சொல்யூஷன் புக்லெட் அவைலபிளா இருக்கு. அதுவுமே நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபார்முலா புக்லெட் 10 யூனிட்டுக்கான போட்ட ஃபார்முலா புக்லெட் அவைலபிளா இருக்கு. ஸோ வேணுன்றவங்க அந்த ஃபார்முலா புக்லெட்டும் வாங்கி படிங்க. ஸோ இந்த ஃபார்முலா புக்லெட் புக் பண்ணணும்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க 9384686847. இந்த நம்பர் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலா புக்லெட் வந்து காஸ்ட் சொல்லிடுவேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு அட்ரஸ் அனுப்புங்க, உங்களுக்கு கொரியர் போட்டு பில் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து ஒரு ஃபார்முலா புக்லெட் கூட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 5 புக்லெட் வந்து உங்களுக்கு கொரியர் வேணும் அப்படின்னா, ஸோ 5 புக்லெட் வந்து ஃபுல் காம்போ ப்ரைஸ் இது. ஸோ 3 புக்லெட் வந்து MCQs 6000 ப்ராப்ளம் MCQs வந்துடும். ஒரு புக்லெட் வந்து டீடைல் சொல்யூஷன் வந்துடும், ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன். ப்ரீவியஸ் இயர் டீடைல் சொல்யூஷன் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு புக்லெட் ஃபார்முலா புக்லெட் தனியாக வந்துடும். ஸோ வேணுன்றவங்க இந்த 5 புக்லெட்டுமே புக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு காம்போ ப்ரைஸ் மாதிரி. ஓகே, இது கூட டெஸ்ட் பேட்ச் ஆட் ஆயிடும், ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச். ஸோ ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பேன்னா 6000 ப்ராப்ளம் MCQs வந்து ஒரு பேக்கேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ அதை விட இது கொஞ்சம் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே வாங்கணும்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த 2 புக்லெட்டு தனியாக பே பண்ணி ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகே, டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி குரூப்பில் இருக்கவங்களுக்கு நான் அது கொடுக்குறேன். இந்த 2 புக்லெட் நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டீங்க, இது மட்டும் நீங்கள் தனியாக பே பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரியல் அனாலிசிஸ்லேருந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஸோ எல்லாமே ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 பார்த்தோம்னா, லெட் x, d be a metric space, a function f from x to r. ஸோ எக்ஸ்ன்றது ஒரு ரேண்டம் மெட்ரிக்கு, f is a map from x to r continuous at x0 in x இருக்கு அப்படின்னா if and only if என்ன கேஸ் ட்ரூ ஆகும் அப்படின்றத கேட்குறாங்க. நமக்கு தெரியும் இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன்ன்றது ட்ரூ, லிமிட் ஆஃப் x0 ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் வேல்யூ அட் x0 ஈக்குவல்ன்றது. அப்புறம் கிவன் எப்சிலான், இது வந்து எப்சிலான் ஆர்குமெண்ட். கிவன் எப்சிலான் தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா such that mod f of x minus f of x0 is less than epsilon whenever d of x comma x0 is less than delta. ஸோ இப்போ ஆல் ஆர் ட்ரூன்றது அங்கே ட்ரூ. கண்டினியூட்டியை பொறுத்தளவுக்கு இந்த மூணுமே ட்ரூ தான். இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன், லிமிட் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கப்புறம் எப்சிலான் ஆர்குமெண்ட் வந்து ஹோல்ட் ஆகணும். ஸோ பாயிண்ட் அட் x0க்கு கண்டினியூட்டி பேசுகிறோம் அப்படின்னா கிவன் எப்சிலான் தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா, இந்த மெட்ரிக் டிஸ்டன்ஸ் வந்து ஹோல்ட் ஆகணும். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பனாக இருக்கணும். பாயிண்ட் அட் x0க்கு லிமிட் வேல்யூ வந்து சேமாக இருக்கும். அவ்வளோதான். Next, if f is a function from R to R defined by f of x equal to 1, x is rational, 0 in x is irrational, then f is now இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து nowhere continuous. என்ன ரீசன்னா, ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ரேஷனல் எடுத்து நம்ம இரேஷனலுக்கு கன்வெர்ஜ் ஆகிற மாதிரி நம்மளால ஒரு சீக்வன்ஸ் வந்து பேச முடியும். ஏன்னா q டென்ஸ் இன் ஆர், q காம்ப்ளிமெண்ட் ஆல்சோ டென்ஸ் இன் ஆர்ன்றதால நம்மளுக்கு என்ன பண்ணிக்கலாம், சீக்வன்ஸ் ஆஃப் ரேஷனல் எடுத்து நீங்கள் சீக்வன்ஸ் ஆர்குமெண்ட்டில் இதை கண்டினியூட்டி ப்ரூவ் பண்ணலாம். ஸோ எப்படி பேசலாம் அப்படின்னா, ஆரில் வந்து ரேஷனல் சீக்வன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ரேஷனல் சீக்வன்ஸோட இமேஜ் பாயிண்ட்லாம் 1, பட் இது கன்வர்ஜஸ் டு இரேஷனல் பாயிண்ட்னும் போது அதோட இமேஜ் பாயிண்ட் வந்து 0. அப்போது 1 ஈக்குவல் டு 0 வந்து நிற்கும் கண்டினியூட்டியை பொறுத்தளவுக்கு. சிமிலர்லி இரேஷனல் எடுத்து ரேஷனல் பாயிண்ட்ஸ் கன்வர்ஜ் ஆகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நம்மளால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் பிகாஸ் ஆஃப் டென்ஸ் இன் ஆர்ன்றதால. ஸோ அந்த ஆர்குமெண்ட் படி என்ன ஆகுது அப்படின்னா கண்டினியூட்டி வந்து ஃபெயில் ஆகுது. அப்போ நோவேர் கண்டினியூஸ்ன்றது கரெக்ட். அதாவது xn கன்வர்ஜஸ் டு x0 அப்படின்னா f of xn converges to f of x0. இதுதான் வந்து ரிசல்ட். ஓகே, ஸோ இந்த ரிசல்ட் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும், ரொம்ப முக்கியமான ரிசல்ட். whenever xn converges to x0 அப்படின்னா f of xn converges to f of x0 இருந்தால் we say f is continuous. பட் இங்கே வந்து ஒரு ரேஷனல் சீக்வன்ஸ் எடுத்து ஒரு இரேஷனல் பாயிண்ட்ஸ் கன்வர்ஜ் ஆயிடுச்சுன்னா ரேஷனல் சீக்வன்ஸோட இமேஜ் வந்து 1, இரேஷனல் பாயிண்ட்ஸோட லிமிட் வந்து 0 ஆகிடும். அப்போ வேல்யூ வந்து 1 ஈக்குவல் டு 0 வந்துக்கும், விச் இஸ் நாட் ட்ரூ. அப்போ ஃபங்க்ஷன் வேல்யூக்கும் லிமிட் வேல்யூ சேம் ஆகலன்றது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அப்போ இது நோவேர் கண்டினியூஸ்ன்றது இங்கே கரெக்ட். ஓகே, ஸோ இது கரெக்டாக அட்டன் பண்ணுங்க. இது டிரிச்லெட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன். இதை வச்சு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இது போல தாங்க ஒரு 6000 ப்ராப்ளம் MCQஸுமே இப்படி தான் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ வேணுன்றவங்க இமீடியட்டாக இந்த புக்லெட்டை புக் பண்ணிக்கிங்க. என்னுடைய கிளாஸஸ் வந்து ரெகுலராக யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன், நீங்கள் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்க, இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் எவ்ரி ஓப்பன் பால் இஸ் அன் ஓப்பன் செட். மெட்ரிக் ஸ்பேஸை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு ஓப்பன் பால் எடுத்துக்கிட்டாலும் அது என்னவா இருக்கும், ஒரு ஓப்பன் செட்டாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூன்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்ரி க்ளோஸ் செட் இஸ் ஓப்பன், எவ்ரி ஓப்பன் செட் இஸ் க்ளோஸ்ட், போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் செட்ஸ் கேன் கோயின்சைடாக இருக்குமா, நன் ஆஃப் தி அபவ்னு சொல்லி. இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து எம்டி செட்டு பேரண்ட் செட்டு மட்டும் தான் என்னது உங்களுக்கு போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இங்கே கரெக்ட். நெக்ஸ்ட், எல்லா ஓப்பன் செட்டுமே க்ளோஸ்டு கிடையாது, எல்லா க்ளோஸ் செட்டுமே ஓப்பன் கிடையாது. ஒரு செட்டு க்ளோ ஓப்பனாக இருக்குது அப்படின்னா அது வந்து அந்த எம்டி செட்டும் பேரண்ட் செட்டாக தான் இருந்தாகணும். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3 தான். நெக்ஸ்ட், let x, d a metric space and a sequence xn converges to x இருக்கு அப்படின்னா so d of xn x is converges to 0. அதாவது given epsilon positive there exists a n not belongs to capital N such that
டிஸ்டன்ஸ் ஆஃப் xn, x is less than epsilon. இது சொல்லுவோம் இல்லைங்களா? xn, x naught is less than epsilon. இந்த ஆர்குமெண்ட் தான் அது. வேற எதுவும் இல்ல. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட் இதுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கண்டினியூஸ்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்லாம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். ஸோ எந்த ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து ஒரு கண்டினியூஸ் மேப்பு. இண்டிகேட்டர் ரேஷனல்ஸ் ஒன்று ரேஷனல் இரேஷனலாக எடுக்கிறது அந்த பாயிண்ட் ஃபங்க்ஷன் எடுக்க பண்ணீங்களா, அது வந்து உங்களுக்கு டிஸ்கன்டினியூட்டி டிரிச்லெட் ஃபங்க்ஷன் ஸ்டெப் ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து வித் ஜம்ப்னு வேற சொல்லிட்டாங்க. ஜம்ப்னாவே அந்த இடத்துல கேப் இருக்குன்னு அர்த்தம். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப் ஃபங்க்ஷன் தான். இது வந்து டிஸ்கன்டினியூட்டி என்டையர் ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ அது உங்களுக்கு அழகாக தெரியும். இண்டிஜர்ஸ்ல வந்து டிஸ்கன்டினியூ பாயிண்ட் ஆஃப் டிஸ்கன்டினியூட்டிஸ் கிடைக்கும். அண்ட் சிட்டிஸ் கவுண்டபிள் நம்பர் ஆஃப் டிஸ்கன்டினியூட்டிஸ் எக்ஸிஸ்ட் ஆகிற ஒரே ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஜம்ப் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதாவது ஸ்டெப் ஃபங்க்ஷன், கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் let f is a map from x to y be a continuous and inverse image of closed set என்னவா இருக்கும்? ஆல்வேஸ் க்ளோஸ்டா இருக்கும். ஸோ கண்டினியூஸ் மேப்பா இருந்தா இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் க்ளோஸ் செட் வந்து நம்மளுக்கு க்ளோஸ்டா இருக்குன்றது அது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். அடுத்து a function f is continuous if and only if so pre-image of open set is open, pre-image of closed set is closed. ஸோ ரெண்டுமே ட்ரூ. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இங்க கரெக்ட். நெக்ஸ்ட் in R with the usual metric which of the following sets is closed? usual metric பொறுத்தளவுக்கு க்ளோஸ்ட் இன்டர்வலா இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு க்ளோஸ் செட்டாக வராது. ஸோ இதுவுமே வராது, இதுவுமே வராது. ஸோ இதுதான் கரெக்ட். ஏன் கியூ வந்து உங்களுக்கு க்ளோஸ்டா இல்லை அப்படின்னா அதனுடைய கியூ க்ளோஷர் பார்த்தீங்க அப்படின்னா என்டையர் ரியல் நம்பர் வரும், டென்ஸ் ஆயிடும். அப்போ ஏ க்ளோஷர் ஈக்குவல் டு ஏன்னா க்ளோஸ்டு, ஏ இஸ் க்ளோஸ்டு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ கியூ இந்த இடத்துல க்ளோஸ்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா க்ளோஷர் வந்து கியூவே வரல, செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் வருது. அப்போ டென்சின் ஆர்ன்றதால இது க்ளோஸ் செட்டாக வராது. அதே போல் கியூ காம்ப்ளிமெண்ட்டுமே உங்களுக்கு வந்து டென்சின் ஆர், அதுவுமே க்ளோஸ் செட் கிடையாது. இப்போ க்ளோஸ் இன்டர்வலை பொறுத்த அளவுக்குன்னா க்ளோஸ் இன்டர்வல் 0,1 தான் இந்த இடத்துல க்ளோஸ் செட்டாக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் எஃப் இஸ் டிஸ்கண்டினியூஸ் அட் எக்ஸ் நாட் இருந்தால் லிமிட் எஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஒன்று இருக்கலாம், லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகி போத் ஆர் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸாக இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டுமே ட்ரூ. ஸோ நீங்கள் வந்து தேர்ட் ஆப்ஷன் இது வந்து பெஸ்ட் சாய்ஸாக நீங்கள் போடணும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த கொஷின்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து டெஸ்ட் பேட்ச் மெம்பர்ஸ்க்கு இந்த கொஷின்ஸ் வந்து நான் குரூப்பில் போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ உடனே வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு தரமாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 5 புக்லெட்ஸ் காம்போ ப்ரைஸ் வரும் வித் டெஸ்ட் பேட்சோட. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு ஏற்கனவே ரிசீவ் பண்ணவங்க என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் வந்து இந்த 2 புக்லெட் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்றவங்க ஜஸ்ட்டு நீங்கள் அதுக்கான மெசேஜ் போட்டு விடுங்க. உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில் சொல்கிறேன், நீங்கள் தனியாக அதை பே பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.